தேர்தல் முடிவு அறிவிக்கும் நாளில் விஜய் பனையூரில் இருப்பார். மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்ல திட்டம். பின்னணியில் இருக்கும் காரணத்தால் தாவேக தொண்டர்கள் அதிர்ச்சி. சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே 4ஆம் தேதியன்று தாவேக தலைவர் விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் தாவேக தோல்வி என்று உறுதியானால் உடனடியாக வெளிநாடு செல்ல ஏதுவாக விஜய் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு பின் ஒவ்வொரு கட்சியினரும் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே துபாயில் இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்றுள்ளார். அதேபோல திமுக, அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சுற்றுலா செல்ல தயாராகிவிட்டனர். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயின் திட்டம் என்ன என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது. ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்பும் நிறைவடைந்த பிறகு விஜய் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டுள்ளார். ஆனால் தேர்தல் முடிவடைந்த பின்னரும் கூட விஜய் இதுவரை விடுமுறைக்கு புறப்படவில்லை. இதுகுறித்து விசாரிக்கையில் விஜயும் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளார். ஆனால் அது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று என்று தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவிலும் தாவேக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தால் அந்த திட்டத்தை விஜய் கைவிட்டு விடுவார் என்று கூறுகின்றனர். ஒருவேளை தாவேக தோல்வியடைந்தால் உடனடியாக விஜய் ஆஸ்திரேலியா பறந்து விடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவு அறிவிக்கும் நாளில் விஜய் பனையூரில் இருப்பார். மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்ல திட்டம். பின்னணியில் இருக்கும் காரணத்தால் தாவேக தொண்டர்கள் அதிர்ச்சி. சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே 4ஆம் தேதியன்று தாவேக தலைவர் விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் தாவேக தோல்வி என்று உறுதியானால் உடனடியாக வெளிநாடு செல்ல ஏதுவாக விஜய் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு பின் ஒவ்வொரு கட்சியினரும் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே துபாயில் இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்றுள்ளார். அதேபோல திமுக, அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சுற்றுலா செல்ல தயாராகிவிட்டனர். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயின் திட்டம் என்ன என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது. ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்பும் நிறைவடைந்த பிறகு விஜய் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டுள்ளார். ஆனால் தேர்தல் முடிவடைந்த பின்னரும் கூட விஜய் இதுவரை விடுமுறைக்கு புறப்படவில்லை. இதுகுறித்து விசாரிக்கையில் விஜயும் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளார். ஆனால் அது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று என்று தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவிலும் தாவேக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தால் அந்த திட்டத்தை விஜய் கைவிட்டு விடுவார் என்று கூறுகின்றனர். ஒருவேளை தாவேக தோல்வியடைந்தால் உடனடியாக விஜய் ஆஸ்திரேலியா பறந்து விடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.